அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். கோடை காலத்தில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் விதமாக ஆங்காங்கே நீர்மோர் பந்தல் அமைக்க அதிமுக தலைமை கட்சியினருக்கு அறிவுறுத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம், சூரமங்கலம், உழவர் சந்தை எதிரே அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு மோர், கம்மங்கூழ், இளநீர் மற்றும் வெள்ளரி, தர்பூசணி உள்ளிட்ட நீர்சத்து பழங்களை வழங்கினார். தாளவாடியில் கால்நடைகளை வேட்டையாடிய சிறுத்தை கூண்டில் சிக்கியதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி வனச்சரகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று அருகில் உள்ள கிராமங்களுக்குள் புகுந்து ஆடு, மாடு, நாய் போன்றவற்றை அடித்துக் கொன்றது. இந்த நிலையில் அட்டகாசம் செய்து வரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து தாளவாடி தர்மாபுரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சுப்பிரமணியம் தோட்டத்தில் நாயை வைத்து சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்தனர். அப்போது அந்த கூட்டில் சிறுத்தை வசமாக சிக்கிக் கொண்டது. இதுபற்றி அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கூண்டில் சிக்கிய சிறுத்தையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது விவசாயிகளை ஆறுதல் அடைய செய்துள்ளது. கோவிலம்பாக்கத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி திறந்து வைத்தார். கோவிலம்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் அதிமுக மாநில மாணவர் அணி துணை செயலாளரும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான சி. மணிமாறன் ஏற்பாட்டில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை வழங்கினார். அப்போது அவ்வழியே பால்குடம் எடுத்து வந்த பக்தர்களுக்கும் குளிர்பானங்களை வழங்கினார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப படிப்புகள் துவங்க முடியாது என்ற அரசின் அறிவிப்பை மீறி எம்டெக் படிப்புகள் தொடர்பாக பல்கலை நிர்வாகம் விளம்பரம் வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப படிப்புகள் துவங்க அனுமதி அளிக்க முடியாது என்று சட்டமன்றத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஏற்கனவே தெரிவித்துள்ளார். மேலும் அவ்வாறு துவங்கினால் அது உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும் அறிவித்திருந்தார். ஆனால் தொடர்ந்து தமிழக அரசோடு மோதல் போக்கினை கடைபிடித்து வரும் பெரியார் பல்கலைக்கழகம் இன்று வெளியிட்ட 2024-2025 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை விளம்பரத்தில் மீண்டும் எம்டெக் வகுப்பினை கொண்டு வந்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எம்டெக் வகுப்பு எடுக்க ஆசிரியர்கள் எம்டெக் முடித்திருக்க வேண்டும். ஆனால் ஆசிரியர்கள் எம்எஸ்சி மட்டுமே முடித்துள்ளதால் இவர்களால் எம்டெக் வகுப்பு எடுக்க முடியாது. மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் பெரியார் பல்கலைக்கழகம் உடனடியாக எம்டெக் வகுப்பினை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழக அரசோடு மோதல் போக்கினை கடைபிடிக்கும் பல்கலை மாணவர்களின் எதிர்காலத்தோடு மோதுவதை நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகரில் வீட்டு வாசல் முன்பு நின்று கொண்டிருந்த மூதாட்டியின் கழுத்தில் இருந்த தங்க நகையை மர்ம நபர்கள் பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் அருகே சூளக்கரை திருவிக்க தெருவை சேர்ந்தவர் கண்ணன். இவர் பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவருடைய மனைவி கோதையாண்டால் தனது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக இருவர் மதுரை செல்வதற்கு வழி கேட்டதாக தெரிகிறது. அப்பொழுது கோதையாண்டால் கழுத்தில் இருந்த 4.5 பவுண்ட் தங்கச் செயினை பறித்த மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி சென்றனர். கோதையாண்டாலின் சத்தம் கேட்டு அங்கு வந்த பொதுமக்கள் உடனடியாக சூளக்கரை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சூளக்கரை காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து கோதை ஆண்டாளிடம் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக பிரமுகர் இல்ல திருமணம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத் கணேசன் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் மணமக்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழகம் போதைப் பொருளின் ஹப்பாக விளங்குகிறது என்றார். மேலும் வேங்கை புயல் சம்பவம் நடைபெற்று பல மாதங்கள் ஆகியும் இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாததும் விஞ்ஞான வளர்ச்சி உள்ள நிலையில் இதுபோன்ற சம்பவங்களை ஆரம்பத்திலேயே ஒடுக்கி இருக்க வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சர் பதவியை வைத்துள்ள ஸ்டாலின் இதனை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், ஆனா நாங்க சமுதாயத்துடைய பிரச்சனைகளை இந்த மாதிரி ஊடகங்களை சொன்னா எங்க மேல இரும்புக்கிறோம். எப்படி பாருங்க, எங்க மேல இரும்புக்கிறோம், சட்டத்தை கையில் எடுத்துக்கணும், கரும்புக்கிறோம். அப்படி ஒரு இரும்பு கரம் கொண்டு அம்மா தான் செஞ்சாங்க,
புரட்சியில் எம்ஜிஆர் அதான் செஞ்சார். அண்ணன் எடப்பாடியார் காலத்திலேயே வந்து அண்ணனை வந்து அதான் செஞ்சாங்க. அதனால் என்னாச்சு, சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது, நிம்மதி இருந்தது, அமைதி இருந்தது, ஒரு பீஸ் ப்ரிவிலிங் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாதி கலவரம் இல்லை, மத கலவரம் இல்லை, மத துவேஷங்கள் கிடையாது. அப்படியெல்லாம் வந்து ஒரு ஒன்றுபட்ட சகோதரராக வாழ்ந்த மாநிலம் எனக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எங்கள் கவர்மெண்ட்டில் பொறுத்தவரையிலே சொல்கிறேன், தப்புனா தப்பு தான், உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் எங்கள் கட்சிக்காரர்களுக்கே தெரியும், கண்டிப்பாக வந்து தலைமை சும்மா விடாது, நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கணும். செங்கல்பட்டு அருகே பப்பாளி பழம் ஏற்றி வந்த மினி லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. பழனியிலிருந்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு பப்பாளி பழம் ஏற்றிச் சென்ற மினி லாரி செங்கல்பட்டு பழவேலி பகுதியில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற கார் ஓட்டுநரும் மினி லாரி ஓட்டுநரும் போட்டி போட்டு வாகனங்களை ஓட்டி சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது பப்பாளி பழம் ஏற்றி வந்த மினி லாரி ஓட்டுநர் முத்துவின் கட்டுப்பாட்டை இழந்து காரில் உரசி சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் மினி லாரி ஓட்டுநர் முத்து அதிர்ஷ்டவசமாக லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். லாரியில் இருந்த பப்பாளி பழங்கள் சாலையில் சிதறியதால் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போக்குவரத்து நெரிசலை சரி செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுசக்தி துறை மைய வளாகத்தில் இயங்கும் சென்னை அணுமின் நிலையம் தனது வருவாயில் ஒரு பங்கினை CSR திட்டத்தின் கீழ் சுற்றுப்புற கிராமங்கள் மீது அக்கறை கொண்டு கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு என 3 முக்கிய பணிகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருக்கழுக்குன்றம் ஒன்றிய மணமை கிராமத்தில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையினை ஏற்று சுமார் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி கட்டிடத்தினை கட்டி முடித்து அதன் திறப்பு விழா மணமை ஊராட்சி மன்ற தலைவர் செங்கோலி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் கதிர் ஷெல்கே கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து கல்வெட்டினை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து வெங்கப்பாக்கம் ஊராட்சி நத்தமேடு பகுதியில் ரூபாய் 24 லட்சம் மதிப்பில் புதிய கட்டிடத்தை இயக்குநர் திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் வெங்கப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.